12th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 4 இன்வர்ஸ் trigonometric ஃபங்க்ஷன் நேர்மாறு முக்கோணவியல். இந்த வீடியோல எப்படி cos x curve வந்து வரைகிறதுன்னு அதோட ப்ராப்பர்ட்டிஸை நம்ம பார்க்க போறோம். இப்போ பாருங்க, ஆல்ரெடி நம்ம sin curve வரைஞ்சிருப்போம். இப்போ அது அது பார்த்ததுனால கொஞ்சம் நம்மளுக்கு இந்த cos curve வந்து ஈஸியா இருக்கும். ஸோ sin curve நல்லா பார்த்துக்கோங்க, அதை பார்த்தீங்கனாலே போதும். cos curve நம்ம ஈஸியா வரைஞ்சிடலாம். இப்போ cos curveல பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து நம்மளுக்கு என்ன ஆக்சுவலா கொஸ்டின் பார்த்தீங்கன்னா y ஈக்குவல் டு கர்வ் பார்த்தீங்கன்னா y ஈக்குவல் டு cos x. அப்போ பார்த்தீங்கன்னா cos x அப்படின்னா எக்ஸ்ன்றது என்னவா இருக்கும்? cos ஆஃப் என்ன வரும்? ஆங்கிள்ஸ் தான் வரும். அப்போ எக்ஸ் ஆக்சிஸ்ல என்னதான் நமக்கு வரும்? ஆங்கிள்ஸ் தான் வரும். சரிங்களா? அதோட ஆன்சர் வந்து yல வரும். ஸோ ஆங்கிள்ஸ் நம்ம என்னென்னு எடுத்துக்கோனா 0, π/2, π, 3π/2, 2π, 5/2 இப்படி போயிட்டு இருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து -π/2, -π, -3π/2, -2π, -5/2 இப்படி போயிட்டே இருக்கும். இப்போ நம்ம cos curve வரைகிறதுக்கு நம்ம எக்ஸுக்கு ஆங்கிள் சப்ஸ்டியூட் பண்ணி y கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சி கோஆர்டினேட்ஸை வந்து பாயிண்ட் பண்ணி கர்வ் நம்ம வரையலாம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா yக்கு வந்து y ஈக்குவல் டு cos x இருக்குல்ல. இப்போ எக்ஸுக்கு வந்து நம்ம ஒவ்வொரு ஆங்கிள் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அதாவது y ஈக்குவல் டு cos x, xன்றது ஆங்கிள்னால எக்ஸுக்கு நம்ம ஒவ்வொரு ஆங்கிள் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கு வந்து 0 சப்ஸ்டியூட் பண்ணோம்னாலே நமக்கு என்ன கிடைக்கும்? y ஈக்குவல் டு cos 0. அப்போ cos 0 என்னது 1. அப்போ நமக்கு இந்த பாயிண்ட் எப்படி இருக்கும்? 0, 1ன்ற பாயிண்ட் கிடைக்கும். அடுத்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம்னா x ஈக்குவல் டு π/2. ஸோ x ஈக்குவல் டு π/2 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. x ஈக்குவல் டு π/2 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. π/2 பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, நான் மேலே ஒரு யூனிட் சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன். ஆல்ரெடி நான் சொன்னதுதான். ரேடியஸ் 1 இருக்க ஒரு யூனிட் சர்க்கிள். இதோட பாயிண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 1,0. இது வந்து 0,1. இது வந்து -1,0. இது 0,-1. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த y ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் வந்து 0வா இருக்கும். பாருங்க 0,1, இங்கே 0,-1. ஏன்னா காஸ் தான் ஃபர்ஸ்ட் குவாடினேட். செகண்ட் குவாடினேட் எதாக இருக்கும்? சைனாக இருக்கும். அப்போ இந்த π/2ல எல்லா π/2லையும் வந்து காஸ் வந்து 0வா தான் இருக்கும். அதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுட்டா போதும். ஸ்ட்ரைட்டாக நம்ம π/2ன்னு வந்தாலே காஸ்க்கு என்ன 3π/2 ஆகட்டும் 5π/2 என்ன எண் வந்து எதா இருந்தாலும் காசோட வேல்யூ வந்து 0 தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாடினேட் பாருங்க, இங்கிட்டு வந்து -1, இங்கே குவாடினேட் பாருங்க 1. இங்கே பாருங்க, இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன ஆங்கிள்ஸ் இருக்கும்? 0 டிகிரி. அடுத்து ஒரு ஃபுல் ரொட்டேஷன், அதாவது 0 டிகிரி. அடுத்து இங்கேருந்து இங்கே வந்துச்சுன்னா பை வரும். இங்கேருந்து இப்படி வந்துச்சுன்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் போனால் 0 டிகிரி பை வரும். அடுத்து 2π வரும். அடுத்து 3π, 4π இப்படியே போயிட்டே இருக்கும் எக்ஸ் ஆக்சிஸ். அதே மாதிரி மைனஸ்ல பார்த்தீங்கன்னாலும் எப்படி வரும்? 0 இப்படி வரும். ரைட், அதாவது கிளாக் வைஸ் டைரக்ஷன் 0 டிகிரி, -π, -2π, -3π, -π இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ரொட்டேஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா காசுக்கு பார்த்தீங்கன்னா 1 ரைட் சைட் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து காசுக்கு பார்த்தீங்கன்னா -1. அப்போ காஸ் 0 டிகிரி ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா காஸ் 0 டிகிரி வேல்யூ வந்து 1, காஸ் 2π வேல்யூ 1 தான், காஸ் ஆஃப் -2π வேல்யூ 1 தான். இந்த சைடு பார்த்தீங்கன்னா காஸ் ஆஃப் π வேல்யூ -1 தான், காஸ் ஆஃப் -π வேல்யூ 1 தான். அடுத்து -π, -3π, -5π போயிட்டே இருக்கும். எல்லாத்துக்குமே காசோட வேல்யூ என்னதான்? -1. இந்த பக்கம் ஈவன் டேர்ம் இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈவன் டேர்ம்ஸ், ஈவன் நம்பர்ஸ் nπ 2nπ என்ன காஸ் வேல்யூ வந்து 1. அடுத்து வந்து இங்கே வந்து ஆட் நம்பர்ஸ் வந்தாலே காஸ் வேல்யூ -1 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ இந்த யூனிட் சர்க்கிள் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு இங்கே நீங்கள் ஆன்சர் எழுதிடலாம் ஈஸியாக. இப்போ எக்ஸுக்கு வந்து π/2 போகிறோமா? அப்போ காஸ் π/2வா? நான் என்ன சொல்லியிருக்கேன்? எல்லா π/2லையும் வந்து காஸ் வந்து 0 தான். இப்போ 0. இப்போ இந்த கோஆர்டினேட் நம்ம எப்படி எழுதலாம்? π/2, 0ன்னு எழுதலாம். அடுத்து பாருங்க, எக்ஸுக்கு என்ன ஆங்கிள் போடலாம்? எக்ஸ் ஈக்குவல் டு பைன்னு போடலாம். எக்ஸ் ஈக்குவல் டு பை போடுங்க. அடுத்து y ஈக்குவல் டு எக்ஸ்னா காஸ் பை. காஸ் பை எங்கிட்டு இருக்கும்? இந்த பக்கம் இருக்கும். காஸ் பைங்கிறது இங்கிட்டு இருக்கா? காஸ் பை. அப்போ காஸ் பை வேல்யூ என்னது? -1. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா y ஈக்குவல் டு -1 கிடைக்கும். ஸோ கோஆர்டினேட் என்ன எழுதுவோம் நம்ம? π, -1. ஸோ 3 பாயிண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னும் ஒரு 3 பாயிண்ட் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். அடுத்து பாருங்க, எக்ஸுக்கு வந்து அடுத்து என்ன போடலாம்னா எக்ஸுக்கு வந்து அடுத்து π/2 போட்டுட்டோம். -π/2 நம்ம போட்டுக்கலாம். -π/2 போட்டு செக் பண்ணலாம்.
மைனஸ் பை பை டூ போட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக காஸ் பை பை டூ என்ன மைனஸ் பை பை டூ அது ஜீரோ தான். நான் சொல்லியிருக்கேன் எல்லா 90 டிகிரிலையும் நம்ம காசு வந்து ஜீரோ. அடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பை போடுங்க. மைனஸ் பை போட்டிங்கன்னா ஒய் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் மைனஸ் பை. காஸ் ஆஃப் மைனஸ் பை எங்கே வரும்? இங்கே தான் வரும். காஸ் ஆஃப் மைனஸ் பை வேல்யூ எனக்கு -1. அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன ஆன்சர் கிடைக்கும்? -1. அடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு வேற என்ன ஆங்கிள் போடலாம்? அடுத்து இங்கே பை பை டூ போட்டோம். பை போட்டு அடுத்து 3/2 கூட நீங்கள் போட்டு செக் பண்ணிக்கலாம். 3/2 போடுங்க. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 3/2. 3/2னாலே ஒய் வந்து என்னதான் இருக்கும்? 0 தான் இருக்கும். ஏன்னா 5/2ல காசு 0. அடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு -3/2 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? அதுலேயும் ஒய் ஈக்குவல் டு 0 தான். அடுத்து வேற என்ன போடலாம்? அடுத்து நம்ம ஒரு இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 2 பாயிண்ட்ஸ் வைக்கலாம். 2πயும் -2πயும் போட்டு செக் பண்ணிக்கலாம். அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் பாயிண்ட்ஸ் என்ன கிடைக்குன்னு எழுதிக்கலாம். இங்கே பாயிண்ட்ஸ் என்ன கிடைக்குது? -π/2, 0. இங்கே -π, -1. இங்கே 3π/2, 0. இங்கே -3π/2, 0. அடுத்து இன்னும் ஒரு 2 பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 2πக்கும் -2πக்கு மட்டும் நம்ம செக் பண்ணிக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 2π. அப்போ ஒய் ஈக்குவல் டு அப்படின்றப்ப cos 2π. cos 2π எங்கே போயிடும்? இங்கே போயிடணும். cos 2π வேல்யூ என்னது? 1. இப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 1. அதே மாதிரி எக்ஸ் ஈக்குவல் டு -2π போங்க. அப்போ ஒய் வேல்யூ என்ன கிடைக்கும்? காஸ் ஆஃப் -2π. காஸ் ஆஃப் -2πனா இங்கே அதோட வேல்யூ என்னதான்? 1 தான். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 1. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் என்ன நம்மளுக்கு கிடைக்கும்? 2π, 1. இங்கே -2π, 1. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் நம்ம பிளாட் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பிளாட் பண்ணலாமா? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 0,1 இங்கே இருக்கும், இங்கே இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் π/2, 0. π/2, 0 இந்த பாயிண்ட். π/2, இந்த பாயிண்ட். அடுத்து π, -1 இந்த பாயிண்ட் π/2, 0 போட்டோம். அடுத்து π, -1. π எங்க இருக்கு? இங்க இருக்கு. அப்போ -1 இங்க வந்துடும். இந்த பாயிண்ட் டார்க்கா கூட நம்ம நோட் பண்ணிக்கலாம். டார்க்ல கூட மார்க் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது, செகண்ட் பாயிண்ட் π/2 இது, அடுத்து π, -1ன்றது வந்து இது. π, -1ன்றது இது. அடுத்து பார்த்தீங்கன்னா -π/2, 0. -π/2, 0னா இந்த பாயிண்ட். அடுத்து -π, -1. -π, -1 இந்த இடத்துல வரும். -π, 0 இந்த இடத்துல. அடுத்து பார்த்தீங்கன்னா 3π/2, 0 இந்த இடத்துல, இந்த பிளேஸ். பாயிண்ட் வைக்க விட மாட்டேங்குது. 0 இங்கே பாயிண்ட், இங்கே பாயிண்ட், அடுத்து இங்கே பாயிண்ட். அடுத்து வந்து -3π/2, 0னா இந்த பாயிண்ட். அடுத்து வந்து 2π, 1 இந்த பாயிண்ட். 2π, 1னா மேலே வந்துடும். 2π, 1. அதுக்கு அடுத்து வந்து 2π, -2π, 1னா -2π, 1னா இங்கே மேலே வந்துடும். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஜாயின் பண்ணும்போது பாருங்க நமக்கு எப்படி கிடைக்குதுன்னு பாருங்க. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த பாயிண்ட்ல இருந்து π/2 போகுதா. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா π, -1 வந்து இங்கே இருக்கும். π, -1 வந்து இந்த பாயிண்ட். இந்த பாயிண்ட் இல்லை, இந்த பாயிண்ட் π, -1. இப்போ ஜாயின் பண்ணும்போது பாருங்க, இங்கேருந்து இப்படியே வரும். இந்த கர்வ் இப்படி வந்து இப்படி இங்கே வந்து இது வரைக்கும் நம்ம பாயிண்ட்ஸ் குறிச்சிருக்கோம். அடுத்து இந்த கர்வ் வந்து எப்படி வரும்னா இங்கிருந்து -π/2, 0 இந்த பாயிண்ட் நம்ம குறிச்சிருக்கோம். இந்த பாயிண்ட். அப்போ இங்கே வந்து இப்படி வந்து கீழே வரும். கீழே வந்துட்டு இப்படி மேலே போகும். இது வரைக்கும் நம்ம குறிச்சிருக்கோம். இது வரைக்கும் நம்ம பாயிண்ட்ஸ் எல்லாம் குறிச்சோம்னா இந்த மாதிரி கிடைக்கும். இதே நம்ம கண்டினியூ பண்ணோம்னா எப்படி கிடைக்கும்? அடுத்து இந்த பாயிண்ட் அப்படியே கண்டினியூ ஆகி இது வந்து இந்த இப்படி போய் இப்படியே போயிட்டே இருக்கும். எக்ஸ்ட்ரா இப்படி போயிட்டே இருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து எங்கே போகும்? 3π, அந்த 5π/2 வழியாக தான் போகும். ஏன்னா அங்கே தான் நம்மளுக்கு காசு வந்து 0 ஆகும். அப்படியே போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி நம்மளுக்கு காஸ் கர்வ் கிடைக்கும். சைன் கர்வ் பார்த்தீங்கன்னா ஆர்ஜின் வழியாக பாஸ் ஆகும். காஸ் கர்வ் பார்த்தீங்கன்னா இந்த 1 வழியாக பாஸ் ஆகும். இப்போ இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா கிளியராக பாருங்க. இங்கே பாருங்க, ரேஞ்ச் வந்து இதுக்குள்ளே தான் இருக்கும். -1 to +1க்குள்ள தான் இதோட ரேஞ்ச் இருக்கும்.
காஸ் கர்வும் அதே ரேஞ்சு தான், சைன் கர்வும் -1 to +1ல தான் அதோட ரேஞ்ச் இருக்கும். இப்போ இது ஃபுல்லும் நம்ம இப்போ டொமைன் பார்த்து இப்போ கர்வ் வரைஞ்சிட்டோம். இப்போ டொமைனை பற்றி நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்களேன். டொமைன்னா என்னது? இந்த கர்வ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கு, எவ்வளோ எங்கேருந்து இங்கே வரைக்கும் எடுத்திருக்கு, அதுதான் டொமைன். இப்போ பார்த்தீங்கன்னா இது எக்ஸ் ஆக்சிஸ் ஃபுல்லுமே எடுத்துகிட்டே இருக்கும், இன்ஃபினிட்டாக போயிட்டே இருக்கும். அப்படின்றப்ப நம்ம -∞, அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இதோட டொமைனை. அடுத்து வந்து ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா -1 to 1ல தான் வேரி ஆகுது, -1 to 1ல தான் நமக்கு மாறி மாறி வந்துட்டு இருக்கு. இப்போ ரேஞ்ச் வந்து க்ளோஸ்ட் இன்டர்வல் -1 to 1. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டொமைன் வந்து -∞ to +∞ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட கட்டுப்படுத்தப்பட்ட பகுதியை மட்டும் நம்ம பார்க்க போறோம். அதாவது பிரின்சிபல் டொமைன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பிரின்சிபல் டொமைன் அப்படின்னு என்னன்னா அது கண்டிப்பா ஆர்ஜின் பக்கத்துல இருக்கணும். அந்த ரேஞ்ச் வந்து எந்த விதத்திலையும் பாதிக்கக்கூடாது. இந்த ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த ரேஞ்ச் வந்து எந்த விதத்திலையும் பாதிக்கக்கூடாது, ஆர்ஜின் பக்கத்துல இருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பா 1 to 1 ஃபங்க்ஷனா இருக்கணும். 1 to 1 அதாவது ஹரிசாண்டல் டெஸ்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஹரிசாண்டல் டெஸ்ட்னா என்னது? 1 to 1 ஃபங்க்ஷனா இருக்கும். 1 to 1 ஃபங்க்ஷனா என்னன்னா ஒரு கர்வ் வந்து நம்ம ஆல்ரெடி சைன் கர்வ் வரும்போது சொல்லி தந்திருக்கேன். ஒரு கர்வ் இருக்குன்னா அந்த கர்வ் வந்து ஒரு ஹரிசாண்டல் நம்ம லைன் வரைஞ்சோம்னா அது ஒரு பாயிண்ட்ல மட்டும்தான் கட் பண்ணணும். 2 பாயிண்ட்ல கட் பண்ணா அது வந்து 1 to 1 ஃபங்க்ஷன் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த கர்வ் வரைஞ்சோம்னா ஜஸ்ட் ஒரு லைன் வரைஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், இது 2 பாயிண்ட்ல கட் பண்ணும். அப்ப இது வந்து 1 to 1 கர்வ் கிடையாது, 1 to 1 ஃபங்க்ஷன் கிடையாது. அப்ப நம்ம எதை மட்டும் எடுத்துக்க போறோம்னா இந்த பகுதியை மட்டும் எடுத்துக்க போறோம். எந்த பகுதினா இந்த பகுதி மட்டும், இங்கிருந்து இந்த பகுதியை மட்டும் எடுத்துக்கிறோம். அதாவது ஆங்கிள்ஸ்ல பாத்தீங்கன்னா 0ல இருந்து π வரைக்கும் எடுத்துக்கிறோம். இந்த பகுதியில பாத்தீங்கன்னா நீங்க எத்தனை தடவை கட் பண்ணாலும், ஹரிசாண்டல் லைன் கட் பண்ணாலும் ஒரு தடவை தான் கட் பண்ணும், ஒரு பாயிண்ட்ல தான் கட் பண்ணும். அப்ப இது ஹரிசாண்டல் டெஸ்ட்டை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதனால 0 to πன்றது வந்து பிரின்சிபல் டொமைனா நமக்கு அமையும். அப்ப பிரின்சிபல் டொமைன் நம்மளுக்கு என்னது பாத்தீங்கன்னா பிரின்சிபல் டொமைன். ஸோ பிரின்சிபல் டொமைன் பார்த்தோம்னா டொமைன் என்னவா இருக்கும்னா 0 to π. அந்த டயக்ராம்ல 0 to π தான். அடுத்து வந்து ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா -1 to 1. இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. டயக்ராம் வந்து நம்மளுக்கு டயக்ராமா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து இந்த பிரின்சிபல் டொமைன், ரேஞ்ச் இது மட்டும் நீங்க தெரிஞ்சாலே போதும். இப்ப சைனுக்கு வந்து பிரின்சிபல் டொமைன் என்னது? எப்பயுமே நம்ம காஸ் படிக்கும் போது சைனையும் கம்பேர் பண்ணி படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு மறக்காது. இப்ப பிரின்சிபல் டொமைன் காஸ்க்கு வந்து பிரின்சிபல் டொமைன் என்னது? 0 to π. ரேஞ்ச் வந்து -1 to 1. அதே சைனுக்கு வந்து பிரின்சிபல் டொமைன் நம்மளுக்கு என்னதுன்னா -π/2 க்ளோஸ் இன்டர்வல் -π/2 +π/2. ரேஞ்ச் வந்து சேம் அதே ரேஞ்ச் தான், -1 to 1. So, இது முடிஞ்சு. இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம்னா இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஃபங்க்ஷன். இப்ப நேர்மாறு பார்க்க போறோம். இந்த காஸ் ஃபங்க்ஷனோட நேர்மாறு பார்க்க போறோம். இத பாத்தீங்கன்னா y cos இன்வர்ஸ் x. இதோட டயக்ராம் பார்க்க போறோம். இப்ப இந்த காசை வந்து இந்த பக்கம் கொண்டு போயிட்டு என்ன கிடைக்கும்? cos y x கிடைக்குது. இப்ப இதுக்கு நம்ம டயக்ராம் வரைய போறோம். சும்மா ஒரு 2-3 பாயிண்ட் மட்டும் நம்ம பார்த்து எழுதிக்கலாம். இப்ப டயக்ராம் வரைஞ்சோம்னா இது ஒரு x ஆக்சிஸ், இது வந்து y ஆக்சிஸ். இது வந்து x ஆக்சிஸ், இது y ஆக்சிஸ். இப்ப பாத்தீங்கன்னா cos y x. அப்ப y க்கு நம்ம என்ன வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும்? y க்கு வந்து என்ன சப்ஸ்டிட் பண்ணா x கிடைக்கும்? ஆங்கிள் தான் நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். ஏன்னா cos ஆஃப் என்ன வரும்? நம்மளுக்கு ஆங்கிள் தான் வரும். ஆங்கிள் வரும். அப்ப cos y க்கு பதிலா நம்ம என்ன எடுக்க போறோம்? ஆங்கிள் தான் எடுக்க போறோம். அப்ப ஃபர்ஸ்ட் y நான் 0 சப்ஸ்டிட் பண்ணேன். அப்ப cos ஆஃப் 0 என்ன கிடைக்கும்? 1. அப்ப x வேல்யூ என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு 1ன்னு கிடைச்சிரும். x வேல்யூ என்ன கிடைக்கும்? 1ன்னு கிடைச்சிரும். அடுத்து y என்ன செக் பண்ண போறேன்னா π/2. y π/2 செக் பண்ண போறேன். அங்க நம்ம பிரின்சிபல் டொமைன் பார்த்தோம்ல அந்த பகுதியை மட்டும் தான் நான் வரைய போறேன். y π/2. அப்ப cos of π/2 என்ன வரும்? ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு cos of π/2 வந்து 0 தான். அடுத்து y π போட போறேன். அப்ப cos π வேல்யூ என்ன வரும்? நம்மளுக்கு cos π வேல்யூ -1. இதை மட்டும் நம்ம இங்க டயக்ராம் பிளாட் பண்ணலாம். இப்ப பாருங்க y-ல வந்து ஆங்கிள்ஸ் தான் எடுக்கிறோமா? அப்ப நம்ம y-ல என்ன எழுதணும்? ஆங்கிள்ஸ் தான் நம்ம மார்க் பண்ணணும். y-ல என்ன மார்க் பண்ண போறோம்? ஆங்கிள் 0 π/2 π தான் மார்க் பண்ண போறோம். அடுத்து எக்ஸ்ல என்ன இருக்கு? நமக்கு வேல்யூஸ் கிடைச்சிருக்கு. அப்ப எக்ஸ்ல என்ன மார்க் பண்ணணும்? வேல்யூஸ் தான் 1 -1. இப்ப என்னென்ன பாயிண்ட் கிடைச்சிருக்குன்னு பார்க்கலாம். என்னென்ன பாயிண்ட் நமக்கு கிடைச்சிருக்கு? 0,1. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து 1, 0. எக்ஸ் கோஆர்டினேட் வந்து 1, y கோஆர்டினேட் 0. அடுத்து வந்து 0, π/2. அடுத்து வந்து -1, π. இந்த 3 பாயிண்ட்டை நம்ம சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்
1,0 1,0 எங்க இருக்கு? x axis இங்க இருக்கு. 1,0 இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 1,0. ரெண்டாவது பாயிண்ட் எங்க இருக்கு? 0,π/2. 0,π/2 அப்ப இங்க இருக்கும். 0,π/2. அடுத்த பாயிண்ட் எங்க இருக்கு? -1,π இங்க. -1,π. இதை நம்ம ஜாயின் பண்ணோம்னா பாருங்க, ஜாயின் பண்ண என்ன கிடைக்குதுன்னு. இப்படி கிடைக்கும் டயக்ராம். இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச y = cos inverse curve. இப்ப இதுல பாத்தீங்கன்னா அப்படியே உல்டாவா திரும்பும். பிரின்சிபல் டொமைன் இங்க என்னவா இருக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு டொமைன் என்னவா இருக்கும்னா, இங்க இன்வர்ஸ் கர்வ் வந்து டொமைன் வந்து -1 to 1 இருக்கும். அதே வந்து ரேஞ்ச் வந்து என்னவா இருக்கும்? நம்மளுக்கு க்ளோஸ்ட் 0 to π இருக்கும். அப்ப நம்மளுக்கு இங்க இதை மட்டும் நீங்க கிளியரா தெரிஞ்சுட்டா போதும். cos curve, cos அதாவது y = cos x, cos curveோட டொமைன் பிரின்சிபல் டொமைன் வந்து 0 to π, ரேஞ்ச் வந்து -1 to 1. இதே cos inverse curveோட டொமைன் வந்து -1 to 1, க்ளோஸ் இன்டர்வல் -1 to 1, ரேஞ்ச் வந்து 0 to π. இதை மட்டும் நீங்க தெரிஞ்சா போதும். இதே தான் சைனுக்கும். சைன் இன்வர்ஸ் கர்வுக்கு வந்து என்னது டொமைன்? -1 to 1 தான். ஆனா ரேஞ்ச் வந்து என்ன வரும்? க்ளோஸ்ட் இன்டர்வல் -π/2, π/2. இதை மட்டும் நீங்க வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். ப்ராப்பர்ட்டிஸ் நீங்க பார்க்கும்போதே காஸ் ப்ராப்பர்ட்டிஸ் படிக்கும் போதே சைனோட ப்ராப்பர்ட்டிஸை அப்படியே சைட் பை சைட் நீங்க மனப்பாடம் பண்ணிட்டே வந்துட்டீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸ் தெரிஞ்சாலே போதும். இந்த சாப்டர் ரொம்ப ஈஸி. இப்ப ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, cos inverse of cos x ஈக்குவல் டு x. எப்ப x வந்து நம்ம எழுதலாம்னா, அந்த x வந்து இன்டர்வல் 0 to πக்குள்ள இருந்தா மட்டும்தான் ஆன்சர் x. இல்லைன்னா நீங்க என்ன யூஸ் பண்ணா 2π - x போட்டுக்கோங்க. அதாவது இந்த x கொடுக்கப்பட்ட x வந்து 0 to π இன்டர்வல்ல, க்ளோஸ் இன்டர்வல் 0 to π, 0ல இருந்து 180 டிகிரிக்குள்ள இருந்துச்சுன்னா ஆன்சர் வந்து x வந்துடும். இல்ல அதை காட்டிலும் வெளியில, அதை விட்டு வெளியில வந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணா, cos inverse of cos x = 2π - xன்றதை நம்ம யூஸ் பண்ணணும். இப்ப நீங்க x வந்து 2πல இருந்து நீங்க சப்ராக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா வர்ற ஆன்சர் வந்து இந்த இன்டர்வல்ல 0 to π இன்டர்வல்ல வந்துடும். ஸோ எக்ஸ்ன்றப்ப உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? ஆங்கிள் ஞாபகம் வரணும். cos of xன்னா ஆங்கிள், இந்த காஸ்ல வந்து 0 to π ஞாபகம் வரணும். சைன்னா -π/2, π/2 ஞாபகம். இப்ப நான் இங்க காஸ்க்கு எழுதுற மாதிரி சைனுக்கு நான் இங்க எழுதிடுறேன். அப்பதான் உங்களுக்கு வந்து மறக்காது. எப்பயுமே படிக்கும்போது கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. அப்ப இங்கேயுமே பாத்தீங்கன்னா sin inverse of sin x ஈக்குவல் டு x. எப்பன்னா x வந்து இந்த இன்டர்வல்ல இருக்கணும். -π/2, +π/2 இன்டர்வல்ல இருந்தா ஆன்சர் x. இல்ல அந்த இன்டர்வலை விட்டு வெளியே வந்தா நீங்க என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணா π - x. இங்கேயும் பாத்தீங்கன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும், அந்த x வந்து பைல சப்ராக்ட் பண்ணும்போது இந்த இன்டர்வல்குள்ள நம்மளுக்கு வந்துடும். ஸோ 0 to πனா x, அதை விட்டு வெளியே வந்தா 2π - x. அதே மாதிரி இங்க சைன்ல இந்த கொடுக்கப்பட்ட x வந்து இந்த க்ளோஸ் இன்டர்வல்குள்ள இருந்துச்சுன்னா ஆன்சர் x. இல்லைன்னா ஆன்சரை வந்து x வந்து பைல இருந்து சப்ராக்ட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த இன்டர்வல்குள்ள வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. இப்போ செகண்ட் ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். செகண்ட் ப்ராப்பர்ட்டி, cos inverse of -x equal to π minus cos inverse x, where x belongs to cos inverse நமக்கு என்ன வரணும்? sin inverse எது ஞாபகம் வரணும்? -1 to 1, க்ளோஸ் இன்டர்வல். அதே தான் cos inverseக்கும் இன்டர்வல் -1, 1. இதே தான் நமக்கு சைனுக்கும். Plus sin inverse of -x equal to minus sin inverse x, where x belongs to closed interval -1 to 1. So compare பண்ணி படிச்சுக்கோங்க. So அப்ப இங்க என்ன கிடைக்குது? cos inverse of -x equal to π minus cos inverse x, where x belongs to closed interval -1 to 1. இதே sin பாத்தீங்கன்னா sin inverse of -x equal to minus sin inverse x, where x belongs to -1 to 1. சரிங்களா? இப்ப third property பார்க்கலாம். third property first பாத்தீங்கன்னா cos inverse first வருது, cos x வந்து உள்ள வருது. இப்ப third பாருங்க, cos வந்து வெளியே வரும்,
காஸ் இன்வர்ஸ் வந்து உள்ள வரும். காஸ் இன்வர்ஸ் எக்ஸ். இப்படி வந்து அது ஆன்சர் வந்து எக்ஸுக்கு தான் சமம். வேர் எக்ஸ் பிலாங்ஸ் டு -1 to 1. ஏன்னா இங்க பாருங்க எக்ஸ் வந்து காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். இன்வர்ஸ்னா எதுக்குள்ளதான் வரணும்? -1 to 1 க்ளோஸ் டுக்குள்ள தான் வரணும். இதே தான் சைனுக்கும். சைன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் that is equal to x where x belongs to -1 to 1. சரிங்களா? ஸோ 3 ப்ராப்பர்ட்டி நீங்க கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ இப்படி கம்பேர் பண்ணி படிச்சீங்கன்னா மறக்காது. இப்போ 4th ப்ராப்பர்ட்டி புதுசு ஈஸியாக தான் இருக்கும். இது என்ன ப்ராப்பர்ட்டினா சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பிளஸ் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு π/2 ஈக்குவல் டு π/2 வேர் எக்ஸ் எதுக்குள்ள இருக்கணும்? ஏன்னா நம்ம இன்வெர்ஸை பத்தி தான் பேசுறோம். அப்ப எக்ஸ் இதுக்குள்ள தான் இருக்கணும். க்ளோஸ் இன்டர்வல் -1 to 1. ஸோ இந்த 4 ப்ராப்பர்ட்டிஸை படிச்சிட்டீங்களே போதும். உங்களுக்கு வந்து காஸ் ரிலேட்டடா 4.2 எக்ஸைஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நீங்க ஈஸியா போட்டுடலாம்.